வந்திருக்கதான் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை வரை கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த கால வேளையிலே நாங்கள் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி இந்த ஆராதனை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பான தேவனே சுவாமி, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவனே சுவாமி, இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே சுவாமி கடந்து வர கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இறுதியான ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருக்கிறேன் எல்லாமே உடைய கிருபை மாத்திரமே சுவாமி. ஆண்டவரே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக முழு ஹிருதயத்தோடு இந்த வழியில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்தினால் உடைய வல்லமையினாலும் ஒவ்வொருவரை நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. தேவனே, வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு போக நீர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, முற்றும் முழுவதும் உடைய ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருங்க. எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எங்களை நடத்திடும் தேவன் நல்லவராயிருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது அடக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது அடக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கட்டலோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கட்டலோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது பழக்கமே எனக்கில்லையே. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த 12 மாதங்களும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் பயமின்றி ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த 12 மாதங்களும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்க உடைய ராஜ்யத்தை உயர்த்த கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை வைச்சிருக்கிறீர் உம்மை ஆராதிக்க சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களை உருவாக்கி நீர் உம்மை தொழுது கொள்ள கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கென்றே நீர் படைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் உம்மை ஆராதித்து ஆண்டவரே
உம்முடைய நாமத்தை உயர்த்த கொடுத்த நீர் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சுவாமி உம்மை உயர்த்த நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்களிலே இன்னும் நீர் ஜீவனை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க சுவாமி. உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர். உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர். உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஜீவனை கொடுத்திருக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே கணத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர் சுவாமி. உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஓ எங்களுடைய எபினேஸ்வரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே.
ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமல் தொடங்கினான வாழ்க்கை ஆண்டவரே. இதோ சுவாமி வருடத்தின் கடைசியில் ஆண்டவரே, நீ நன்மையாலே எங்களை முடிச்சுட்டே இருக்கிறார். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, ஒரு கருவோடு எங்களை காத்து கொண்ட தேவனாக இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, எங்களை வழிநடத்திய இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வருடம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, இந்த வருடத்தை நீர் எங்களை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி ஆண்டவரே, வருகிறதான வருடத்திலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர் என்று விசுவாசித்த ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இடத்துல இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்களே வழி நடத்துவீராக, நீங்களே ஆசீர்வதிப்பீராக, நீங்களே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்.
அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, நன்றி. நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் எல்லாருமாக எழும்பி நின்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 6:16 எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் இந்த வார்த்தை வாசிப்போமாக. மிகவும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பொல்லாங்கன் எய்யும் அக்னியஸ்தலங்களால் எல்லாம், அதாவது அவன் எங்களுக்கு எய்யும் எல்லாம் ஈட்டிகளைப் போல காரியங்கள் எல்லாத்துக்கும் அவிழ்த்து போடத்தக்கதாக தேவனுடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, பிடித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்கள் இடத்துல கேட்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை கூட ஆண்டவர் இதயத்தை பேசும்படியாக. அன்பும் கிருபையுள்ள நல்ல பிதாவே, சுவாமி, இந்த வார்த்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கூட எங்களுடைய இதயத்தில் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி, நீங்கள் அவர்களை போஷித்து இந்த வார்த்தை கூட பலனை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையில் பரிசுத்த பவுல் எபேசியர் சபைக்கு எழுதின நிருபவத்தில் தான் இந்த வார்த்தை இருக்குது. எபேசியர் சபையில் அவர் விசுவாசத்தில் ஆவிக்குரிய ஜனங்களாக, கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் பொல்லாங்கம் எய்யும், பொல்லாங்கம் எங்களுக்கு வீசுகிறதான சில பரீட்சைகள் அல்லது சில போராட்டங்கள், சில சிந்தனைகள் ஆகலாம், அல்லது சில பிரச்சனைகள் ஆகலாம், சில சவால்கள் ஆகலாம். அதுக்கு அதை அவித்து போடத்தக்கதாக நாங்கள் எல்லாத்துக்கும் மேலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளும்படியாக. இன்று நான் உங்களுக்கு அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், விசுவாசத்தின் கேடகத்தை நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பிடித்து கொள்வோம் என்கிறதான அந்த தலைப்பிலே உங்களுக்கு சில வசனங்களை பேச விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே எங்களுடைய உள்ளத்தை ஆளுகை செய்வாளாக. இந்த காலை வேளையில் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவர் 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பதாக 15ஆம் அதிகாரம் முதல் வசனம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாக்கி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு கேடகம், நான் கடந்த கிழமையில் உங்களுக்கு அதை விவரித்தேன், என்ன மாதிரி அந்த கேடகத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி. கேடகம் என்றால் சொன்னால் தனக்கு வருகிறதான ஈட்டிகளோ சவால்களோ தடைகளோ தன்னுடைய வாழ்க்கைக்கு வருகிறதான எல்லா காரியங்களுக்கு கேடகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் யுத்தத்தில். அந்த வண்ணமாக அந்த உதாரணத்தை கொண்டு ஆண்டவர் ஆபிரகாம் பேசுகிறோம், ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். இப்போ பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு பொல்லாங்கன், அதாவது சாத்தான், பிசாசு எங்களுக்கு ஏவுகிறதான அக்கினியான ஈட்டிகள், எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏவுகிறதான அக்கினியான ஈட்டிகளை மேலாக அதை அவுத்து போடத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் விசுவாசம் என்கிறதான கேடகத்தை நாங்கள் சரியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். அந்த வசனம் படி நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாம் அந்த 15ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், அவருக்கு அவருடைய எந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வர போகிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் அவரோடு இணைந்து பேசினார். அப்புறம் அவர் ஆண்டவர் அந்த விசுவாசம் என்கிறதான அந்த கேடகத்தை ஆண்டவர் சொல்ல, நானுக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லி அதை நம்பி நானும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது
அவர் அந்த கேடகத்தை சரியாக பயன்படுத்தாத நிமித்தமாக கேடகத்தை சரியாக பயன்படுத்தாத நிமித்தமாக சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குற தன்மை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ பாருங்கள் 16ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வரும் பொழுது முதல் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரும் பொழுது ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராவுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தினாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாத படிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அழைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடனே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராவின் வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? செவி கொடுத்தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக அவருக்கு சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி உடன்படிக்கையும் செய்தார். உடன்படிக்கை என்றால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், உடன்படிக்கை செய்கிறதா இருந்தால் அது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக கட்டாயமாக அதை உனக்கு நிறைவேறும் என்கிறதுக்காக ஒரு உடன்படிக்கை செய்கிறார். 20 இடத்துல நடக்கிறதால உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு தெளிவான ஒரு உடன்படிக்கை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லி அதுக்கு பிறகு ஆபிரகாம் இங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் 75 வயதிலே அவர் அழைக்கப்பட்டார். இந்த இடத்துக்கு வரும் பொழுது 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவருக்கு 85 வருடமாக ஆகுது. அதாவது அவருடைய இங்கே கானான் தேசத்தில் இவர் குடியிருக்கிற இடத்துலேருந்து 10 வருஷமாக இவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் சொல்லி நடுவில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியும் கூட இவர் அந்த உடன்படிக்கையை செய்து, அதாவது ஆண்டவரிடத்துடைய அந்த நிச்சயமான உடன்படிக்கையை செய்து ஆண்டவர்களை தைரியப்படுத்தி வரும்போது வீட்டுக்கு வரும்போது, அதாவது வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தில் சம்பாஷணை ஒன்று நடக்கிறது. என்னன்னு சொன்னால், சாராள் அவளுக்கு ஒரு யோசனை கொண்டு வருகிறார் ஆபிரகாமுக்கு. இது வெளியரங்கமான தோட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. சாதாரணமாக ஒரு எஜமான் அல்லது ஒரு 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 கோத்திரத்தில் ஒரு எஜமானாக இருக்கிறதா என்றால் அவனுக்கு உரிமையாளர் யாராகிலும் இல்லை என்றால் தனக்கு ஒரு மனைவியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சம்பிரதாயத்தில், அதாவது அந்த அந்த சமுதாயத்தில் ஒரு திட்டம் உண்டு. உரிமையாளர் யாரும் இல்லாட்டி என்றால் அவனுக்கு ஒரு பிள்ளை தத்தெடுத்து அல்லது இன்னொரு மனைவியை முடித்து கொண்டு அதுவும் கூட பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை உரிமையாளராக காண்பிக்கலாம். அது ஒரு சம்பிரதாய ரீதியாக நடக்கிறதான ஒரு சம்பவம். இது வெளியரங்கமான தோட்டத்திலே அந்த காரியத்துக்கு ஆபிரகாம் முகம் கொடுக்கிறார் என்று சொன்ன சாராவுடைய யோசனைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று சொல்லப்படும் போது அது ஒரு சம்பிரதாயத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். பார்த்தால் அது பார்வைக்கு ஒரு தப்பான ரீதியாக விளங்காது. பார்வையில் அது ஒரு பெரிய ஒரு தப்பு இல்லை, ஒரு பாவம் இல்லை. பார்வைக்கு அது ஒரு சாதாரணமான விஷயமாக தோணலாம். ஏன் சொன்னால், மனைவியே தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு யோசனை கொடுக்கிறார். ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் இந்த நேரத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிற மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொன்னால், உண்மையாகவே உன் குடும்பத்தில் உனக்கு சார்பாக உன்னுடைய உன்னுடைய மகன் தான் உரிமையாளராக போகிறான்னு சொல்லி உடன்படிக்கை நிச்சயமாக செய்த பிறகு இப்படி வந்து வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சம்பாஷணை நடக்கும்போது இப்படி ஒரு யோசனை, இப்படி ஒரு ஐடியா வந்து வருது, இப்படி செஞ்சால் நல்லமே, அப்போ அவன் என்னுடைய வீட்டுக்கு உரிமையாளராகுவான் என்று சொல்லி ஒரு யோசனை வருகிறது. பார்வையில் நல்லதாக இருந்தாலும் இது கடவுளுடைய பார்வையில் அது சரியானது கிடையாது. அது கடவுளுடைய பார்வையில் அது ஆண்டவருடைய யோசனை கிடையாது.
ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. ஆண்டவருடைய வழி அது இல்லை. பார்வைக்கு நல்லா தான் இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்ப சம்பாஷணைகள்ல சில நேரம் நாங்கள் எடுக்கிற யோசனைகள், நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எங்களுடைய பார்வைக்கு அவ்வளோ அது பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் இது சாத்தான் இடத்துல வருகிறதான ஒரு ஈட்டி, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடைக்கத்தக்கதாக வருகிறதான ஈட்டி. ஆனால் இந்த இடத்துல விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிற நாங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கே விசுவாசம் என்கிறதான கேடகத்தை சரியாக பற்றிக்கொள்ளுகிறவர்களாக பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டியதாக இருக்கு. இந்த சமுதாயத்திலே சில விஷயங்கள் தேவதூதர்களை போல எங்களுக்கு நடக்கலாம். சில சம்பிரதாய முறைகள், சில கலாச்சாரங்கள் எங்களுக்கு அது பெருசாக விளங்காது. இது பெரிய தப்பில்லை, இது பெரிய ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு பெருசாக விளங்காது. ஆனாலும் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு விரோதமாக வருகிறதான, எனக்கு அந்த சவால் மத்தியில் வருகிறதான சில வழிகள், இந்த வழி இதுதான் போக்கு, இதுதான் தீர்வு, இப்படி செஞ்சால் தான் நல்லோம், இப்படி செஞ்சால் தான் நல்லோம், இப்படி செஞ்சால் நல்லோம்னு சொல்லி பல யோசனைகள் எங்களுக்கு முன்பதாக எங்களை முறியடிக்கத்தக்கதாக சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நேரத்தில் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினானா அல்லது அந்த கேடகத்தை பயன்படுத்தினானா? அவன் என்ன செய்தான்? உண்மையிலே அந்த கேடகத்தை பயன்படுத்த ஒரு மனசோர்வு எங்களுக்கு விரோதமாக வருகிறது. பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் உங்களை பார்த்து ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது அப்படியே நாங்கள் உடங்கி அப்படியே நாங்கள் விழுந்து போகிற நிலைமைக்கு வருவோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், பயப்படாது என்று சொல்லும் பொழுது அது உண்மை உள்ள ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, அது ஜீவன் உள்ள வார்த்தை. யார் எப்படி இந்த நிலைமை எப்படி மாறினாலும், எனக்கு பொருளாதார வீழ்ச்சி எப்படி வந்தால், நான் போன கிழமை உங்களுக்கு சொன்னேன், எந்த தடைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் அசையாமல் நிற்கக்கூடிய விசுவாசத்தில் நிற்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. ஏன்னு சொன்னால் என்னுடைய தேவன் எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் மனம் கசங்கி போய் மனம் சோர்ந்து போய் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. ஏன்னு சொன்னால் எனக்கு தேவன் என்னோடு இருக்கிறார். எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும், எந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டாலும், நான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நான் அறிந்து கொள்ள வேண்டியது மிக தெளிவாக, இது இந்த யோசனை வெளியரங்கமான தோட்டத்தில் நல்லதாக இருந்தாலும் கூட அது கர்த்தருடைய பார்வையில் பிரியமான ஒரு யோசனை இல்லை. அது கர்த்தருடைய பார்வையில் பிரியமான ஒரு செயல் இல்லை. அது கர்த்தருடைய பார்வையில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதான ஒரு செயல் இல்லை. 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம், அதாவது 75 வயசுல வந்தாலே 10 வருஷம் ஆகுது, 85 வயசுல குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தான் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவனை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மனைவியாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கற்பத்தளித்தாள். அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த பாருங்க இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி, இந்த குடும்பத்தில் தேவையா இதெல்லாம் தேவையானதா இது நடந்திருக்குது. இப்போ பாருங்க, இந்த ஆகார் ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண், சரியா? ஆபிரகாம் என்ன செய்தாள்? திருமணம் முடிச்சிட்டாள். திருமணம் முடிச்சு இப்போ பிள்ளை பிறக்க இருக்குது. அதுக்காகத்தான் அவங்க அந்த தீர்மானத்தோடு தான் அவங்க வந்தார்கள். ஒரு பிள்ளை பிறக்க இருக்குது. இப்போ இந்த மனைவி இப்போ என்ன செய்யறா? இவள் பிள்ளை பிறக்க இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்ட பின்பு தன்னுடைய நாச்சியாரை, தன்னுடைய எஜமானியை சாராளை அவள் என்ன செய்தா? அற்பமாக
எண்ணினான். இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவம். கிறிஸ்தவ பார்வையில் நான் சொன்னால் இந்த ஆங்காருடைய இந்த சம்பவம் ஒரு பக்கத்தில் அது எங்களுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கவும் போல இருக்குது. ஆபிரகாம் உரிமையான மனைவி வந்து சாரா, சரியா? அப்ப ஆகார் வந்து அவளுக்கு ஒரு துணையாக எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கிறார். அந்நிய ஒரு மனைவி, அந்நிய தேசத்தில் இருக்கு. அப்ப அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, உரிமையும் வருகிறது. ஆபிரகாமை திருமணம் முடித்தாள் என்றால் உரிமை வருகிறது. எஜமானுடைய மனைவி தீர்மானம், பிள்ளையும் பிறக்கிறது. அந்த காலகட்டத்தில் பிள்ளை பெறுவது தான், பிள்ளை பிறக்கிறது இருப்பது தான் பெண்களுடைய உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த தௌரி என்று சொல்லும்போது உயர்ந்தது. அதுதான் பிள்ளை பிறக்கிறதா இருந்தால் அது அதை போல ஒரு மேலான காரியம். அதுலேயும் ஆண் குழந்தை பிறக்கிறதா இருந்தால் அதையும் விட எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு பதவி வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. சரி, எப்படியோ இந்த மனைவிக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, அதாவது ஆகாருக்கு வருகிறது. சாதாரணமாக நம்மை போல அந்நியவர்களாக இருந்து ஒரு இடம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில், அவருடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களை அழைச்சி உரிமை இல்லாதவர்களாக இருந்த எங்களை மனைவியாட்டி என்கிறதான அந்த உரிமை இல்லாதங்கிறதான சபையை ஆண்டவர் தனக்கு ஒரு மனைவியாக சேர்த்துக் கொள்ளுவர்களாக எங்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறார் திருச்சபை. அப்படி வந்த பிறகு அவருடைய கிருபையால் அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு வரம் கிடைக்குது, ஒரு நல்ல பதவி கிடைக்குது, தலைமைத்துவம் கிடைக்குது, ஊழியம் கிடைக்குது, அல்லது ஆண்டவர் உயர்த்துறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்லது ஆண்டவருடைய கிருபை ஆகாருக்கு மேலாக வருகிறது. ஆபிரகாமோடு ஆபிரகாம் நிமித்தமாக வந்த பிறகு இவருக்கு என்ன நடக்குது? ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன நடக்குது? தலை வீங்குது. சபையில் நாங்கள் சாதாரணமாக வருவோம், ஆண்டவரை அறியாமல் வருவோம். கொஞ்ச காலம் போன பிறகு ஆண்டவர் எங்களோடு இணைக்கப்பட்டு ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். தலைமைத்துவம் என்கிற லீடர்ஷிப் ஒரு வருது. லீடர்ஷிப் இதுதான், ஷிப் தான் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த லீடர்ங்கிறது தான் பெரிய பிரச்சனை. லீடர்ஷிப் வந்த உடனே என்ன நடக்கும்? இந்த உலகத்திலே நடக்குது, பெரிய விஷயங்கள் நடக்குது, உலகத்திலே நடக்குது. எங்கேயோ இருந்தவங்களை ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்த உடனே பைத்தியம் பிடிக்குது. வல்லமை கிடைச்ச உடனே பைத்தியம் பிடிக்குது. எங்கேயாவது ஓடி போற ஒரு பிசாசை துரத்தின உடனே இவரு கொஞ்சம் மேலே வந்துடுவார், தலை வீங்கி. எங்களுடைய பெரிய இந்த கதவு வந்து பெரிய கதவாக இருக்கிறதுனால நல்லம் சாதாரணமாக போகணும். இந்த ஜமோட கூட தெய்வம் சின்ன கதவு இருக்குது. அங்கேருந்து உள்ளே வந்தவங்க தலைமைத்துவம் கொடுத்த பிறகு போகிறது, தலை படுது, ஹெல்மெட் போடு, வீங்கிடும். இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய எஜமானியை அற்பமாக எண்ணுறான். பார்வை ஆண்டவர் எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான் பிள்ளை பாக்கியம், எனக்கு மட்டும் தான் லீடர்ஷிப், உனக்கு எங்க? நீ பெரிய எஜமானியா இருந்ததுக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? நீ ஒரு மலடி, உனக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் இப்ப நான் தான் எஜமானி ஆக போறேன், என்னுடைய மகன் தான் வீட்டில் உரிமையாளராக போகிறான் என்கிறதெல்லாம் தலக்கணம் வந்துட்டு, மேட்டுமே வந்துட்டு. அந்த 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 என்னது எங்கேயோ இருந்து வந்த என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா நன்றி ஐயா, எனக்கு ஒரு பாக்கியம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நன்றி. எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வந்துட்டு, நன்றி. எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரம், நான் எங்கேயோ போயிருந்த ஒரு எதுக்குமே உதவாத ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன். எனக்கு ஒரு தகுதி, அந்தஸ்து, புகழ், பெயர் எல்லாம் வந்துட்டு வந்த உடனே தலைவீங்கிட்டு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில மூளை இருக்கும் போது வல்லமை இல்லை, வல்லமை வந்த பொழுது மூளை பைத்தியம் பிடிக்கும். அப்படித்தான் உலகத்தில் நடக்கும். எங்கேயும் இருந்தவங்களை எடுக்க
நாங்கள் எல்லாரும் எங்கேயா இருந்தோம்? ஆண்டவருக்கு உரிமைக்காரர்களாக நாங்கள் இருந்தோம். யூத வம்சத்துல நாங்கள் வருகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? இல்லை. திசை மாறி போய் அந்நியருக்கு நாங்கள் பிசாசுகளை வணங்கி கொண்டு பாதை அறியாமல் இருளிலே வாழ்ந்ததுக்கு எங்களை என்னுடைய தேவனுடைய இறக்கப்பட்டு கிருபையோடு அவர் எங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலத்தை செய்ததாக கர்த்தர் உங்களுக்கு இறக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளத்தை கொடுத்திருக்கிறார். தாழ்ந்து வந்த பிறகு ஊழியம் வந்த பிறகு எங்களுக்கு என்ன வந்தோம்? தலை வீங்கியும். அப்ப இருக்கிறவங்க நாங்கள் அற்பமாக ஆரம்பத்தை மறந்துடும், வந்த வழியை மறந்துடும், இருக்க வேண்டிய இடத்தை மறந்துடும். கிருபைக்கும் பார்க்கிறோம் நான் பெரியவன் என்று சொல்லுவோம். இது ஏன்? கேடகத்தை சரியா பயன்படுத்தாத நிமித்தமாக. கேடகத்தை பயன்படுத்த. அடுத்தது பாருங்க பாருங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியான ஆனந்தை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று நியாயந்தீர்ப்பதாக என்று சொல்லி அதற்கு என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையிலே இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை என்ன செய்தாள்? அவளை கடினமாய் நடத்தின நிமித்தப்படியால் அவளை விட்டு ஓடி போனாள். பாருங்க, இந்த சகோதரிகள் 2 பேர் இடையில ஒருத்திக்கு பெருமை, எஜமானிக்கு அங்க அவளுக்கு என்ன நடந்துச்சு? ஒருத்திக்கு வந்து பெருமை வந்துட்டு, அடுத்த பக்கத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பொறாமை வரும். இது 2 ஒன்றா தான் நடக்குது. பொறாமை, பெருமை. பொறாமை வந்த உடனே தனக்கு கீழே இருக்கிறவர்கள் ஏதாவது சொன்னா தனக்கு தாங்கிறாங்க. கோபம், மனஸ்தாபம், பிரச்சனை. பாருங்க, இவன் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, இவர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. அவர் யார்? நான் தான் நிஜமான இந்த வீட்டில், நான் தான் உரிமையாளர். அவளுக்கு இவருக்கு இப்படி சொல்லலாமா? எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சிந்தனைகள் மாறி கசப்பான சிந்தனைகள் நடக்கும். நல்லா தானே இருந்தார்கள். ஆண்டவர் விட்டு போயிட்டாரா? ஆண்டவர் அங்கே இல்லாமல் இருக்கிறாரா? கோபத்தில் இப்ப இருக்கிறாங்க. ஆண்டவரை பணிந்து கொண்டு மனதில் போராட்டங்கள். ஏன் இது? பெருமைகளும் வாழ்க்கையில் பொறாமைகளும் ஒன்றிணைக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை கட்டியெழுப்ப முடியாது. தேவனுடைய ஊழியத்தை கட்டியெழுப்ப முடியாது. எஜமானி சில நேரம் அவர் சொல்லி இருக்கலாம், கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறான், நன்றி, நீ எனக்கு எது சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வான். நீ என்னைய பாஸ் பண்ணி என்னைய பிரேக் பண்ணி நீ முன்னுக்கு போனாலும் பரவாயில்ல, உன் ஊழியத்தில் நீ நல்லா இரு. ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? என்ன செய்கிறார் இவர்? பாஸ்டர் சாரா என்ன செய்கிறாரு? கழுத்தை நெருக்க பார்க்கிறார். வீட்டிலிருந்து ஓடி போகத்தக்க அவள் துன்புறுத்தார். இதுதான் இன்னைக்கு அநேக தேவனுடைய ராஜ்யத்தில் கூட நடக்கிறது. சபையில தான் இப்படி நடக்கிறது. இது நடக்கும் பொழுது பேதங்கள் வரலாம், பொறாமைகள் வரலாம், கசப்புகள் வரலாம். சாத்தானுடைய அந்த அக்கினியான ஈட்டியான வருகிறதான அந்த ஈட்டியா வருகிறதான வாழ்க்கையில கேடகம் என்றதான விசுவாசத்தை பயன்படுத்தினாள் என்றால் சாராலும் கூட இப்படியான ஒரு யோசனை வந்திருக்காது. இப்படியான பிரச்சனைக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டார்கள்.
ஆபிரகாம் முதலாவது அந்த தீர்மானத்தை எடுக்கல, குடும்பமாக இருந்து அவங்க 2 பேரும் அந்த தீர்மானத்தை எடுக்கல. ஏன்னு சொன்னா ஒருவர் ஒரு பக்கம் போறது, இன்னொரு பக்கம் போகிறார். நம்முடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் இயேசு அவருடைய இரக்கத்தை பாருங்க, அவருடைய கிருபையை பாருங்க. அவர் யாரை எப்போ உயர்த்தணும் என்று சொல்லி அவர் தெரிஞ்சிருக்கிறார். எங்களுக்கு பதிலாக நான் விரும்புகிறேன், இந்த சபையில் அர்ப்பணிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வந்து இப்படியான சிந்தனை இல்லாதவர்களாக மாறினாள் என்றால் இந்த தேசத்தில் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெயம் நிச்சயம். இயேசுவை வாயார சொல்றதைக்கும் பார்க்கிறோம், சொல்வதை பார்க்கிறோம். எங்களுடைய நடத்தலை காண்பிப்பது முக்கியமானது. இயேசுவை நீங்கள் ஒரு எஜமானியாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் சுமக்கிறதா இருக்கலாம். அதில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? உங்களை விட தாளந்துகள், வரங்கள் உங்களை விட அவங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் அவர்கள் காரியங்கள் செய்யும் பொழுது அது ஆசையாக பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துறதை விட அவர்களை நீங்கள் பிடிச்சி இது உங்களால் செய்ய முடியாது, இது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி இருக்கி அவர்களை இல்லாமல் அங்கே பார்க்குறீங்களா? ஆண்டவரத்தில் உயர்ந்து அவனுடைய ஊழியத்துக்கு கை கொடுக்க பார்க்குறீங்களா? எது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது? பொறாமை வந்தால் என்றால் என்னோட உள்ளத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. ஊழியக்காரங்களையும் கூட இன்னைக்கு சபையிலையும் கூட அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் இது. வெளியரங்கமான காரியங்கள் நல்லா செய்ய பார்ப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் ஒரு கசப்புல ஊழியம் செய்கிறாங்க. ஊழியத்தையும் செய்கிறது கசப்பு. இப்படி செய்யக்கூடாது, இப்படி நமக்கு இருக்கக்கூடாது. பொறாமை வந்து அது ஒரு அக்கினி, அது ஒரு நரகம். அதில் விழுந்தா மனுஷன் வெளியே வர மாட்டான். அதுவும் கூட பல பிரச்சனைகள் நடக்குது. நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள். இவர் ஐயா என்ன செய்கிறார்? இப்போ உனக்குத்தானே அந்த மனைவி இருக்கிறா, உன் அடிமையை தானே, நீ உனக்கு விருப்பத்தை செய். என்னத்துக்கு இவருக்கு இப்போ இவர் என்ன சிக்கிக்கிட்டாரு. அங்கும் இல்லை இங்கும் இல்லை, ஆகாரா சாராரா, யார் பக்கம் போகாது, யார் பக்கம் சாயாது. உண்மையாக இருந்தால் என்றால், வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என்றால், உடன்படிக்கையை நம்பி இருந்தால் என்றால், உடன்படிக்கையோடு நிச்சயமாக இருக்கிறதா என்றால், அப்பாமார்களே உங்களுடைய வாக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தில் இருந்து வேதாகம சத்தியத்தை அறிந்து இந்த சபைக்கு நீங்கள் 10 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா அல்லது 80 வருஷமா 50 வருஷமா வருவதெல்லாம் முக்கியமானது. இந்த வேதாகமமானது அந்த தேவன் என்னுடைய இருதயத்தில் எவ்வளவு தூரம் நான் அவரோட வளர்ந்திருக்கிறேன் என்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. வாழ்க்கை வருகிற போராட்டங்கள், வாழ்க்கை வருகிற சவால்கள் மத்தியில் நான் எப்படி தீர்வு காண பார்க்கிறேன், எப்படி நான் சிந்திக்கிறேன், என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்கிறது மிக மிக முக்கியமானது. இன்று சபையில் அது காணப்படாமல் இருக்கிறது. பாவத்தில் நிறைஞ்சிருக்கிறவர்களாக காணப்படுகிறது. சண்டைகளும் சச்சரவுகளும் யுத்தங்களும் இச்சைகளை அடக்க முடியாத தன்மைகளாக சபை காணப்படுகிறது. இங்கே ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தின் தந்தையான குடும்பத்திலும் கூட இப்படி நிலைமை நடக்கிறதா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கலாம்? ஆகவே ஆகார் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். எங்க போயிருப்பான்? என்னத்துக்கு போயிருப்பான்? எங்க போறதுக்கு? புள்ள கிடைக்கிறது. நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எகிப்து தேசத்துல மனைவி, எகிப்து தேசத்துல பாபா கிடைக்கிறது. திருப்பி அங்க எகிப்துக்கு போகலாமா? தன்னோட வீட்டுக்கு போகலாமா? சகோதரமார்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, வாழை எடுத்து வெட்டிடுவான். எப்படி நீ வந்தன்னு சொல்லு. ஆனால் நம்முடைய தேவன் இரக்கமானவர், அன்புள்ளவர். அவர் மிகவும் பரிதாபப்படுகிறவர். அவருடைய இருதயமாக மெதுவாக இருக்கிறதான ஒரு இதயமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் காட்டி அன்பு காட்டுகிறவர். பாருங்க 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிறதான வழி அருகே இருக்கிற
நீரண்டையில் கண்டு சாராவின் அடிமை பெண்ணாகிய ஆங்காரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர், நீ உன் நாச்சியாருடைய வீட்டுக்கு திரும்பி போய் அவள் கை கீழ் அடங்கியிரு என்றார். இந்த இடத்துல நான் காண்கிறதான மிக பெரிதான ஒரு கிருபை என்னன்னு சொன்னான். போயிட்டான், தாங்க முடியாத நிலைமையில போயிட்டான், பிரச்சனை தாங்க இயலாது, அந்த நிலைமைக்கு விழுந்துட்டாங்க. மனம் அந்த நிலைமைக்கு உடஞ்சிட்டு, மனதில் சந்தோஷமே இல்லை. சரி, ஏதோ எப்படியோ நடந்துட்டு, இன்னும் இந்த விதத்துல சரி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறை நிமித்தமாக இந்த சன்னிதானத்திலிருந்து அந்த சமூகத்திலிருந்து அவளுக்கு நிற்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டவளாக காணப்படுகிறார். மனம் உடைஞ்சு போய் மனதில் சந்தோஷமே இல்லாம போய் அங்க போறதா இங்க போறதா என்று திரிஞ்சு அலைந்து திரிகிறவர்களாக காணப்படுகிறார். தனிமையில காணப்படுகிறார், வேதனையில காணப்படுகிறார், துன்பத்தில் காணப்படுகிறார். வெளியே வர முடியாத நிலைமை. எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி சிந்தையிலே போராடி கொண்டிருக்கிறார். எனக்கு ஏன் இப்படி எல்லாமே செய்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி மிதிப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டவளாக காணப்படுகிறார். இந்த நேரத்தில் சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் தனிமையில போராடி கொண்டு கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தை யாருக்கு சொல்லணும் என்று சொல்லி துடிச்சு கொண்டு வேதனையோடு குடும்பத்தில் போராட்டங்களோடு நாங்களும் கூட நீங்க காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய முகங்களை பார்க்கும்பொழுது மிகவும் அருமையா இருக்குது. ஆனா உள்ளத்துல நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்க, இந்த நிலைமை தள்ளப்பட்டவர்களாக விடுதலை இல்லாதவர்களாக காணப்படலாம். ஆனா கர்த்தர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை கைவிடாதவராக இருக்கிறார். பாவம் செய்துட்டேன், தப்பு நடந்துட்டு, ஆனாலும் கர்த்தர் என்னை பின்தொடர்ந்து வருகிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கத்தை பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க. தேவதூதன் அங்கே கண்டு அவர் சொல்லி எங்கிருந்து வருகிறார், நீ யார்? அவள் சொல்லுகிறார், இப்படித்தான் நடந்த சம்பவம், இதுதான் நடந்திருக்குது. அவள் சொல்லுகிறார், நீ உடனே போ, சாரானில போய் அவளுடைய கைக்கு அடங்கியது, கைக்கு கீழே அடங்கியது, மன்னிப்பு கொடு, மன்னிப்பு பெறு. ஏன் சொன்னான், கர்த்தர் உன்னை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவதூதன் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய 9ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர், நீ உன் நாச்சியாரிடத்திற்கு திரும்பி போய் அவள் கைக்கு கீழே அடங்கிரு. பின்னும் கர்த்தருடைய தூதன் அவன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாத அளவுக்கு எண்ணி முடியாமல் இருக்கும் என்று சொல்லி அவள் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய இரக்கம் பாருங்க. நாங்கள் எவ்வளோ தான் தப்பி இன்னைக்கு முடியாது என்று சொல்லி வாழ முடியாதுன்னு சொல்லி ஓடி போகிறவா இருந்தாலும் கூட கர்த்தர் எங்களை தொடர்ந்து அவருடைய கிருபையை காமிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்குது. அதோடு இவள் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய எஜமானி அண்டையில் போய் தன்னுடைய எஜமானியை பார்த்து, என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, என்னைய தலை வீங்கிட்டு, நாம் பெருமையில் உயர்ந்தது நான் மட்டும்தான் ஆசீர்வாதம் பெற்றவன் என்று நான் சொன்னேன், என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, என்னைய திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது, இரக்கம் காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், ஒரு வார்த்தை நாங்கள் அவருக்கு சொல்லும் போது ஆண்டவர் என்னை மன்னித்து திரும்பவும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பெரிதான கிருபை. அங்கே அதுக்கு பிறகு நடந்த சம்பவம், அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் 13ஆம் வசனம், மிகவும் தெளிவான ஒரு வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் யார்?
அவர் தான் எல் ரோய் என்கிறதான தேவன். ஹல்லேலூயா. எல்லோகி என்று நாங்கள் பாடுகிறோம். அவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார். அம்மா அப்பா, நீங்கள் இந்த காலை வேளையில் ஐயோ என்னை யார் பார்க்குறாங்க, நான் போகிறதாங்க பாதையில் எனக்கு இரக்கம் காணுறதுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அலைஞ்சு திரிந்து கொண்டு மனதில் துன்பத்தோடு வேதனையோடு இருக்கிறோமா? எல் ரோயாகிற என் தேவன் என்னை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட நிலைமைக்கு போனாலும், மனம் கசந்து போயிருக்கிறதா இருந்தாலும் கூட, மனம் உடஞ்சி போயிருக்கிறதாலும் கூட, என்னுடைய தேவன் நான் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தேடி வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கெட்டு போகாத படிக்கு, உங்களுடைய வாழ்க்கை அழிவுக்கு போகாத படிக்கு, என்னுடைய வாழ்க்கை அழிவுக்கு போகாத படிக்கு, நரகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நாம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தோம், இருளிலே அலைந்து திரிந்தோம், எங்க பாதைன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர் எனக்கு இரக்கம் காட்டி, எனக்கு அன்பு காட்டி, வனாந்தரத்திலே இருளிலே அங்கே சிக்கியிருந்த சாபத்திலே சிக்கியிருந்த எங்களை பார்த்து நேசித்து அரவணைத்து மன்னிப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் என்னை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் என் மேல் இருக்கிறபடியால் தான் என்ன சவாலாகட்டும், என்ன வேதனையாகட்டும், என்ன துன்பமாகட்டும், கர்த்தர் மேல் அவருடைய இரக்கமான கண்கள், இரக்கமான பார்வை அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடியால் தான் ஆகாருக்கு திரும்பவும் ஒரு வாழ்க்கை தந்தது போல ஆண்டவர் எங்களுக்கும் அந்த வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரக்கமான கர்த்தர் இன்றும் எங்களை பின்தொடர்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டிலே இந்த ஆகாரை வெளியே போ என்று சொல்லிட்டாரு. எஜமானி வெளியே போ, நீ உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஒதுக்கிட்டாரு. ஆனால் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆகாருக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை தேவன் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்களை ஒருபோதும் ஒதுக்காதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, என்னால் முடியாதே, ஐயோ நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு வழி, உனக்கு ஒரு ஜீவன் உண்டு, உனக்கு ஒரு திரும்பவும் வாழ்வு உண்டு என்று சொல்லி பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் அந்த இயேசு எனக்கு விடுதலை தருகிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் பார்ப்போம், இந்த காலை வேளையில் பார்த்த காரியங்கள் என்னென்னு சொன்னால், சில விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசமான கேடகத்தை சரியாக பயன்படுத்துவர்களாக ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற வார்த்தையில் இருக்கிற நிலைத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு வருகிறதான ஈட்டிகளை, எல்லா ஈட்டிகளுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து போக தேவையில்லை. விசுவாசமான கேடகத்தை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிற கேடகத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சூறாவளி காற்று போது வருகிறதான பிரச்சனைகள், ஒரு சவாலாக வருகிறதான பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்க என்னுடைய ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய பின்னணியிலையும் எனக்கு சார்பாக விரோதமாக வருகிறதான எல்லா செயல்கள் காக்கத்தக்கதாக என்னுடைய ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறார். அதை மறந்து போகும் பொழுதே நாங்கள் பார்க்கிறோம், இது பார்வைக்கு நல்லது இருக்குன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துடாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் வைங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தீர்மானம் எடுத்துடாதீங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவர்களை பிரியப்படுத்துறதுக்காக நாங்களும் அப்படி செய்வோம்னு சொல்லி தீர்மானம் எடுத்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறதான வெளிப்படுத்தலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அன்று சப்பானிகளை சுகமாக்குனது போல, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது போல, வாழ்க்கை நாசமோசமாக போனவர்களை அழைத்து வாழ்க்கை கொடுத்தது போல, எங்களுக்கும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரு உயர்வு அழைப்பு கொடுத்து பேர் சொல்லி ஒரு ஒளியை காட்டி நம்பிக்கையாக எங்களை எடுத்துக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாக, வெறுமையான பாத்திரங்களாக இறுதி வர நிற்க நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நான் எந்த இடத்துல ஒரு பொஸ்ஸாக இருந்தாலும், எஜமானியாக இருந்தாலும், எஜமானனாக இருந்தாலும், நான் ஒரு லீடராக இருந்தாலும், பாஸ்டராக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், பெரிய புகழ்பெற்ற ஒரு எவஞ்சலிஸ்டராக இருந்தாலும், பெரிய ஒரு மிஷனரியாக இருந்தாலும் கூட நான் தரையில் இருக்கிறவனாக எனக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் வாழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்பதை உணர்ந்து மற்றவர்களை ஆசீர்வதித்தான குணம், மற்றவர்களை வெட்டி உதறி தள்ளி போடாத பாடிக்கு அவர்களை உயர்த்துவதான குணம்
என்னுடைய வாழ்க்கையில் வேணும். எனக்கு என்ன காரியங்கள் செய்தாலும், எந்த நிலைமை நான் இருந்தாலும், யோசேப் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தீர்மானித்தார், இந்த காரிய நிமித்தமாக எனக்கு என்ன நடந்தாலும் நான் தயங்காமல் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சிறைச்சாலையோ குழியோ பாதாளமோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு மீறி வாழ்க்கையில் நான் போராட மாட்டேன். காரணம், என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். ஆக தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு இருக்கிறதான பிரச்சனை நிமித்தமாக, தனக்கு இருக்கிறதான துன்பங்கள் துயரங்கள் நிமித்தமாக உடங்கி போனாலும், வாழ்க்கை வேணாண்டு தள்ளிவிட்டு போனாலும் கூட இரக்கமான கரம் எனக்கு இன்னும் ஆண்டவர் நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை எங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா? எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு